ஒரே வாரத்தில் 2 பெரிய ஐடி கம்பெனிஸ் 2 நியூஸ் வந்து நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. டிசிஎஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 12,000 எம்ப்ளாயிஸை நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்குள்ள லே ஆஃப் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபோசிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்குள்ள நாங்கள் 20,000 எம்ப்ளாயிஸ் ஃப்ரெஷர்ஸை வந்து ஆன்போர்ட் பண்ண போகிறோம், அதாவது ஹையர் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையான்னு கேட்டால் நம்பாதீங்க. இதை நம்பி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து இப்போ இன்ஃபோசிஸ்க்கு சப்போர்ட்டாவோ நியூஸ்க்கு சப்போர்ட்டாவோ இல்லை வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கோ சப்போர்ட்டாக நான் எதுவும் பண்ண போகிறதில்ல, பேச போகிறதில்ல. ரியாலிட்டி என்ன, உண்மையாகவே உங்களால் ஹையர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உள்ளே என்ன நடக்குது அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஆஸ் அ ஃப்ரெஷராக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். நான் சேர்ந்தா எம்என்சியில் தான் சேருவேன் நீங்கள் நினச்சிட்டு அந்த ஒரு பிடிவாதத்தில் இருக்கீங்கன்னா அது தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு சொல்ல யாருமே இல்லை, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஜாயின் பண்ணாதது உங்களோட விஷ் தான். பட் ஜாயின் பண்ணுறதால என்ன மாதிரி மைனஸ்லாம் இருக்கும் அப்படின்றது இருக்கும். சரி ப்ரோ, இப்போ நான் எம்என்சி எப்போ தான் ஜாயின் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, நிறைய பேருக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த டிசிஎஸ் வந்து 12,000 எம்ப்ளாயிஸ் வந்து லே ஆஃப் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்களே. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். சின்னதாக மைனராக இதில் அப்டேட் கொடுக்கணும்னா மிட் லெவல் சீனியர் லெவல் எம்ப்ளாயிஸ் தான் வந்து லே ஆஃப் பண்ண போகிறாங்க. அதுவும் வந்து அவங்களோட நெசசரி ஸ்கில்லுக்கு யாரெல்லாம் வந்து அன்அலிமெண்டாக இருக்காங்களோ அவங்கள மட்டும் லே ஆஃப் பண்ணுறாங்க. இல்லைனா யாரெல்லாம் லோ பர்ஃபார்மன்ஸில் இருக்காங்களோ அவங்களாம் லே ஆஃப் பண்ணுறாங்க. ஓகேவா? அதை பற்றி டீட்டெயில் வீடியோ கொடுத்துருக்கேன். அதில் சில அட்வான்டேஜஸ் என்ன, நீங்கள் அதுலேருந்து எப்படி வந்து மூவ் ஆகலாம், ஸோ அதனால நமக்கு என்ன கரியர் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் இன்ஃபோசிஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஓகேவா? இப்போ இன்ஃபோசிஸ் வந்து 20,000 எம்ப்ளாயிஸை ஹையர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர். இன்ஃபோசிஸ் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனி அண்ட் மை ஃபேவரட் கம்பெனியும் ஃபர்ஸ்ட் கம்பெனி அப்படின்றதால ப்ளஸ் எனக்கு கேம்பஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் யாராவது இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை ஒர்க் பண்ண போகிறீங்க இல்லை அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்கீங்கன்னா எல்லா கேம்பஸும் போயிட்டு விசிட் பண்ணுங்கள். முக்கியமாக மைசூர், பெங்களூர்லாம் விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது என்ன தான் ஃபேவரட் கம்பெனியாக இருந்தாலும் ரியாலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக தான் ஒரு அவேர்னஸ் வீடியோவாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், 20,000 எம்ப்ளாயிஸ் இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஹையர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அப்படின்னா 2022 ஆஃப்டர் கொரோனா ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆகியிருந்தாங்க. ஓகேவா? அந்த டைமில் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கே இப்போ வரையுமே இங்கே ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணி ஆன்போர்ட் பண்ணலை. இன்னுமே நிறைய பேர் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு வேறு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ அதுவே வந்து வெயிட் பண்ணுறதே ஒரு பெரிய மிஸ்டேக் தான் எம்என்சிஸ்க்கு. ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது, லாஸ்ட் இயர் ஜான்லேருந்தோ இல்லை லாஸ்ட் இயர் கூட இல்லை 23லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்னல் லே ஆஃப் போகுது. இண்டிவிஜுவல் லே ஆஃபாக போகிறதால பெருசாக வெளியில் தெரியலை. ப்ளஸ் அக்ரிமெண்ட்டும் போட்டு இது கொடுத்துருவாங்க, வெளியில் வந்து பேச முடியாது யாராலையுமே. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் உங்களுக்கு தெரியாது இன்ஃபோசிஸில் லே ஆஃப் நடக்குதுன்னு. பட் இன்ஃபோசிஸில் இருக்க பர்சன்ஸ்க்கு தெரியும், இன்ஃபோசிஸில் லே ஆஃப் ஆன பர்சன்ஸ்க்கு தெரியும் என்ன ரியாலிட்டி அப்படின்ட்டு. அண்ட் இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ்க்கும் தெரியும் 20,000 எம்ப்ளாயிஸை ஹையர் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா உள்ளே இருக்கவங்களுக்கே ஒர்க் இல்லை. உள்ளே இருக்கவங்களுக்கே ஒர்க் இல்லாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ரோலுக்கான வேகன்சிஸ் இல்லாமல் பிபிஎம்லேருந்து வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா சிஇஓ சைட்லேருந்து 20,000 எம்ப்ளாயிஸ் நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம், ஹையர் பண்ண போகிறோம். அவங்களுக்கு ஏஐ பேசிஸில் வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி ஐ திங்க் 2,70,000 பீப்புள்ஸ் கிட்ட ரீஸ்கில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி நீங்கள் ரீஸ்கில் பண்ண சான்ஸ் இருக்குது. ஆனால் 20,000 எம்ப்ளாயிஸ் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்குள்ள வந்து நீங்கள் ஹையர் பண்ணுவீங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா 20,000 பீப்புள்ஸ்க்கு மேலே இங்கே ஆன்போர்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஆன்போர்டிங் அப்டேட் வரல. ரெண்டாவது, அப்படியே ஆன்போர்ட் பண்ணாலும் உள்ள இருக்க எம்ப்ளாயிஸ் லே ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா உள்ள கொடுக்கறதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவங்க ஹையர் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டிஸ் எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். ஓகேவா? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா எனக்கு 3.5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகேவா? உள்ள என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் எல்லாருமே என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுவாங்க. நிறைய பீப்புள்ஸ் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அவங்க என்ன மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுக்கான சொல்யூஷன் என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குன்றது எல்லாமே A to Z நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எல்லா பீப்புள்ஸ் கூடயும் கனெக்ட் பண்ணி நான் எல்லாருக்குமே ஹெல்ப்பும் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ வரையுமே நாங்கள் இல்லைன்னா கூட அங்கே என்னென்ன நடக்குதுன்றது வரையும் எனக்கு எல்லாமே தெரியும். ஓகேவா? ஸோ அந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை நம்பி நிறைய பேர் வீடியோஸ் போடுவாங்க யூடியூப்ல. 20,000 எம்ப்ளாயிஸ் வந்து ஹையர் பண்ண போகிறாங்க, இதுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், அண்ட் என்ன மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி நியூஸ் சேனல்ஸ் போடுவாங்க, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் போடுவாங்க. இதெல்லாம் நம்பிட்டு இருக்காதிங்க. ஓகேவா? இது வந்து காலங்காலமாக நடக்கும். நிறைய நியூஸ் சேனல்ஸில் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க 20,000 எம்ப்ளாயிஸ், 30,000 எம்ப்ளாயிஸ், 45,000 எம்ப்ளாயிஸ் நாங்கள் வந்து ஹையர் பண்ண போகிறோன்ட்டு.
அதெல்லாம் நம்பி நீங்களும் இந்த கம்பெனிஸ் ஹையர் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்காதிங்க. ஓகேவா? அவங்க ஹையர் பண்ணுறாங்கன்னா அவங்க அஃபிஷியலாக எப்போ அந்த ரெக்ரூட்மெண்ட்கான லிங்க் வந்து இது ஷேர் பண்ணுறாங்களோ அப்போ நீங்கள் வந்து ஹையர் பண்ணலாம். இன்கேஸ் இவங்க ஹையர் பண்ணாலும் 20,000 வரையும் ஹையர் பண்ணுவாங்கன்னு கேட்டால் கிடையாது. ஹையரிங் நடக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் 20,000 எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்ணுற அளவுக்கு அவங்க கிட்ட இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச ப்ராஜெக்ட்ஸ் இல்லை. இருந்தாலுமே உள்ள இருக்க எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கறதுக்கே கரெக்டாக தான் இருக்கும். அப்படி தான் ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச வரை சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து இக்னோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரி ப்ரோ, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாராவது எம்என்சியில் நீங்கள் வந்து ஆன் கேம்பஸ்லையோ இல்லை ஆஃப் கேம்பஸ்லையோ ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டீங்கன்னா, எனக்கு ஒரு எம்என்சி கம்பெனியில் ஆஃபர் லெட்டர் கிடச்சிருச்சு, நான் வேறு எந்த கம்பெனி அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் மட்டும் இருக்காதிங்க. ஓகேவா? என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே சொல்கிறேன். நான் 7 மாதம் வெயிட் பண்ணேன். 7 மாதம் ஆன் கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டு 7 மாதம் ஆன்போர்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 7 மாதம் முடிய எனக்கு எதுவும் வரல. அதுக்கப்புறம் உள்ளே இன்டர்னலாக பேசி இப்படி பண்ணி அவங்க ஒரு மெயில் ஐடி அனுப்பிச்சாங்க. அந்த மெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஆன்போர்டிங் வந்துச்சு. நிறைய பேர் அந்த டைமில் வந்து ஆன்போர்டிங்காக வெயிட் பண்ணியிருந்த பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் மெயில் ஐடி ஷேர் பண்ணி, நான் அது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த மெயில் ஐடிக்கு மெயில் போட்டு இப்போ நிறைய பேர் ஆன்போர்டிங் வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ அந்த மெயில் ஐடிக்கு மெயில் போட்டால் கிடைக்குமான்னு ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த மெயில் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. பட் நான் ஆன்போர்ட் ஆகிற டைமில் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு நான் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து நிறைய பேர் அந்த மூலியமாக ஆன்போர்டும் ஆயிருக்காங்க. ஈவன் அப்படி யாராவது ஆன்போர்ட் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பீப்புள்ஸ் நோ எவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. நான் 7 months வெயிட் பண்ணியிருந்தேன். சில பேர்லாம் 2 years 3 years இந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸ்டில் 22ல் செலக்ட் ஆன பீப்புள்ஸ் இன்னும் ஆன்போர்ட் ஆகாமலே இருக்காங்க. ஓகேவா? இது இன்ஃபோசிஸ்னு மட்டும் இல்லை, இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், கேப்ஜெமினியாக இருக்கட்டும், விப்ரோவாக இருக்கட்டும், அசஞ்சராக இருக்கட்டும், சம் பேஜஸ் லக்கி பேஜஸ்க்கு வந்து சம்டைம்ஸ் சீக்கிரமாக ஆன்போர்ட் ஆயிருக்கலாம். மேபி ஆன் கேம்பஸ் இருந்தால் கூட சீக்கிரமாக ஆன்போர்ட் ஆயிருக்கலாம். பட் சில பேஜஸ்க்கு நீங்கள் இயர் கணக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பெரிய எம்என்சிஸில் நீங்கள் செலக்ட் ஆகுறீங்கன்னா ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். ஆனால் அதுக்காக மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதிங்க. சைட் பை சைட் மற்ற கம்பெனிஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணி அட்டன் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஓகேவா? ஏன்னா இதோட உங்களுக்கு பெட்டர் சேலரி, பெட்டர் ஆஃபர் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் எம்என்சி போகும்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களை ஆன்போர்ட் பண்ணாலும் நீங்கள் நினைக்கிற டெக்னாலஜிலாம் ஒர்க் பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கும், நாம உள்ள போனதுக்கப்புறம் அவங்க ஒரு ஸ்கில்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அதுதான் நீங்கள் வந்து படிச்சாகணும். ஓகேவா? அது நீங்கள் அதுக்குன்னு ஒரு எக்ஸாம் ப்ராசஸ் அதுன்னு போக ஒரு 2 months 3 months அதில் போயிடும். அதில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் தான் உங்களை வந்து ஃபுல் டைம் கன்வெர்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா ட்ரைனிங்லேயே முடிச்சு அமுச்சு விட்றாங்க. அதிலே வந்து 4,000 பீப்புள்ஸ் கிட்டே லே ஆஃப் பண்ணியிருக்காங்க இன்ஃபோசிஸ். ஐ கெஸ் 4,000 or 400 ஐ நோ. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து நாம நினச்ச ரோல் நம்ம எடுத்து ஒர்க் பண்ண முடியாது. எம்என்சிஸ் பொறுத்த வரையும் நான் இருந்த வரையுமே 2 to 3 ரோல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எதுவுமே வந்து நான் சூஸ் பண்ண முடியாது, அவங்களா இது பண்ணுறது. மேபி சம் பீப்புள்ஸ்க்கு சான்சஸ் கிடைக்கும், பட் எல்லாருக்குமே கிடைக்காது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க ஆன்போர்டிங்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். ஆன்போர்ட் ஆனாலுமே வந்து நமக்கு அங்க இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இங்கே பிரச்சனையே. நிறைய பேர் வந்து 2 years 3 years இருக்காங்க உள்ள, அவங்களுக்கு ஸ்டில் ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கல. ப்ராஜெக்ட்ஸ் இல்லாமல் அவங்களால வெளியிலையும் ஸ்விட்ச் பண்ண முடியல. வெளியிலையும் ஸ்விட்ச் பண்ணாலும் இப்போ இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டுக்கு வந்து அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ண முடியல. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இருக்க மாட்டேங்குது. சரி, உள்ள ஏதாவது இன்டர்னல் ப்ராஜெக்ட்ல எப்படியாச்சும் போயிட்டு பார்க்கலான்னு பார்த்தா எல்லாமே சப்போர்ட் ப்ராஜெக்ட் தான். டெக்னிக்கல் ப்ராஜெக்ட் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஓகேவா? இது வந்து நாட் ஒன்லி இன்ஃபோசிஸ், எல்லா கம்பெனிலையும் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். HCLஆ இருக்கட்டும், விப்ரோவா இருக்கட்டும், அசஞ்சரா இருக்கட்டும், ஈவன் TCS. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு எம்என்சிஸில். ஃப்ரெஷராக வரீங்கன்னா, பட் இதே எக்ஸ்பீரியன்ஸாக வரீங்கன்னா நீங்கள் என்ன ரோலுக்கு வரீங்களோ ஒரு 90% பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதே ரோல் கொடுக்கறதுக்கு. பேலன்ஸ் இருக்க 10% அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களை கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து ஃப்ரெஷராக இருக்கும்போது எனக்கு சொல்ல யாருமே இல்லை. ஸோ அதான் நான் முட்டாள்தனமாக 7 months வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நான் ஆன்போர்ட் ஆகிட்டேன். ஸோ அது வந்து என்னோட பிக்கஸ் மிஸ்டேக்கான்னு கேட்டிங்கன்னா, மிஸ்டேக்குன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அப்போ சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக ஒரு எம்என்சி வரதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் எம்என்சி வந்தால் சூப்பராக இருக்கும். ரியாலிட்டியாக சொல்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷராக வரதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நல்ல வேல்யூ இருக்குது. உங்களுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றது கிளியராக தெரியும். பட் ஃப்ரெஷராக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இதுவே இருக்காது, ஒரு பிடிப்பே இருக்காது. நம்ம வந்து 2 years 3 years ஒர்க் பண்ணியிருப்போம். வெளியில் போகும்போது நமக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே நமக்கு கற்றுக்காத மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த 7 months நான் வெயிட் பண்ணி ஆன்போர்ட் ஆனது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நான் மேபி அதை ட்ரை பண்ணியிருக்கலாம், வேறு ஜாப்ஸ்க்கு ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ யாராவது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த சினாரியோவில், இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டைமில் யாராவது இந்த இன்ஃபோசிஸ்க்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டாப் எம்என்சிக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்க, ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அதுக்காக வெயிட் மட்டும் பண்ணிட்டு இருக்காமல் மற்ற கம்பெனிஸ்க்கு அட்டென்ட் பண்ணுங்க. இன்கேஸ் இவங்க கூப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த கம்பெனியில் ஆஃபர் வந்துருச்சு, பெட்டர் கம்பெனியாக இருக்குது, பெட்டர் ரோலாக இருக்குன்னா ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் எப்போ வேணால் இந்த கம்பெனிக்கெலாம் வரலாம். ஒரு தடவை நீங்கள் ஆஃபர் வாங்கிட்டீங்க, நீங்கள் வந்து அதை போய் ஜாயின் பண்ணலன்னா திருப்பி வர முடியாதெல்லாம் இல்லை. ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இருந்துட்டு நீங்கள் வெளியில் போனால் தான் உங்களால் வர முடியாது. தவிர அந்த பீரியட் ஆஃப் டைம் தாண்டி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா வரலாம். அதே மாதிரி ஆஃபர் லெட்டர் நீங்கள் ரிஜெக்ட்
ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்றதால திருப்பி எடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்து எம்என்சிஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்க ஃபேன்சியாக இருக்கலாம். பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கரியர் க்ரோத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக வரீங்கன்னா நான் வந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். எக்ஸ்பீரியன்ஸாக வாங்க, நல்ல வேல்யூ இருக்குது, நல்ல க்ரோத் இருக்குது, நல்ல கன்சிடரேஷன் இருக்குது, சேலரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. ஃப்ரெஷ்ஷராக வந்தீங்கன்னா சேலரி க்ரோத் இருக்காது, நீங்கள் நினச்ச ப்ராஜெக்ட் போக முடியாது, ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டே கிடைக்காது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்போர்டிங் டிலே ஆகும். இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி லே ஆஃப் டெய்லியுமே லே ஆஃப் நடந்துட்டு இருக்கும். ஓகேவா? இது வந்து டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், விப்ரோவாக இருக்கட்டும், ஹெச்சிஎல்லாக இருக்கட்டும், இந்த மாதிரி கம்பெனிஸில் வெளியில் பெருசாக இண்டிவிஜுவல் லே ஆஃப்லாம் பண்ணாங்கன்னா அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பல்காக பண்ணுறப்ப மேபி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் இண்டிவிஜுவல் லே ஆஃப்ல நிறைய போயிட்டு இருக்கு. உள்ள ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும், லே ஆஃப் ஆனவங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி நியூஸ்லாம் நம்பி ஓகே இவ்வளோ எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்ண போகிறாங்க, ஸோ நம்மளால் ஈஸியாக போயிட முடியும் அப்படிலாம் இல்லாமல் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ரோல் எடுத்துக்கோங்க. ப்ராப்பராக ஒரு ரோல், எந்த ரோலுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள், இல்லை உங்களுக்கு எதில் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்து அந்த ரோலை பிக் பண்ணி ப்ராப்பராக ஸ்கில் டெவலப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஸ்கில் டெவலப் பண்ணிவிட்டு மினிமம் ஒரு 3 to 5 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ கிட்டப் ஆர் உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ கூட நீங்கள் பில்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஜாப் தேடிட்டு இருக்க டைமில் சைட் பை சைட் இன்டர்ன்ஷிப்க்கும் ட்ரை பண்ணுங்கள். கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் உங்ககிட்ட ஜஸ்ட் லைக் ஸ்கில் செட் மட்டும் எதிர்பார்க்கறது இல்லை. கொரோனாக்கு முன்னாடி ஸ்கில் செட் இருந்தாலும் உங்களை ஹையர் பண்ண ரெடியாக இருந்தாங்க. கொரோனா டைம்லாம் ஸ்கில் இல்லைனா கூட ஹையர் பண்ணுவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அப்போ ஹையரிங் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் கொரோனா அப்படி கிடையாதுங்க. உங்ககிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க, ஏன்னா லிமிட் ஆஃப் ஓப்பனிங்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அதில் யார் பெஸ்ட்டோ அவங்களுக்கு சான்ஸ் போகுது. ஸோ அதில் முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிக்கலாக இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதா இருக்கட்டும், இன்டர்ன்ஷிப் மூலியமா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணாதான் உங்கள் ப்ரொஃபைல் ஒரு வேலிட் ப்ரொஃபைலாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தென் ஜாப்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கான கைடன்ஸ் எல்லாமே நான் ஃபர்தராக வீடியோஸில் சொல்கிறேன். பட் இந்த வீடியோட மெயின் கன்சர்ன் அண்ட் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, லே ஆஃப் அப்படின்றது ஐடியில் காமனான விஷயம் தான். அதை பற்றி பயப்படாதீங்க. அதுலேருந்து சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேவா? நீங்கள் அடுத்த ஸ்டெப் போவீங்க கரியரில். ஏன்னா சம் கம்பெனிஸில் நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடச்சிரும், மூவ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி டைமில் நம்ம லே ஆஃப் ஆகிட்டோம்னா நமக்கு அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் நம்ம லே ஆஃப் வந்தால் தான் நிறைய அப்ஸ்கில் பண்ணுவோம், நியூவாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் அவங்க பண்ணுறதுக்கு முன்னாடி நாமளே ஸ்விட்ச் பண்ணிடுவோம். அதில் நம்ம இஷ்டம் இருக்கோமோ இல்லையோ நாமளே ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கம்பெனி 20,000 பீப்புள்ஸ், 40,000 பீப்புள்ஸ், 1 lakh பீப்புள்லாம் ஹையர் பண்ண போகிறாங்க நியூஸ்லேயே இல்லை யூடியூபர்ஸோ இந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. அண்ட் அதே மாதிரி ஃப்ரெஷராக நீங்கள் எம்என்சி போகிறீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு எனக்கு ஓகே ப்ரோ, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு கம்பெனியில் போயிட்டு ஜாலியாக ஒரு உட்காந்தா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே. பட் இல்லை ப்ரோ, எனக்கு வந்து ஒரு ப்ராப்பராக நான் ஒரு வெல் ஸ்ட்ரக்சராக ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டு ஃபியூச்சர் கரியரும் அதுக்கேற்ற மாதிரி நான் பில்ட் பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு இனிஷியலாக போகும்போது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸோ இல்லை ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸோ போங்க. ஒரு 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு அங்கே கற்றுக்கிட்டதை வச்சு நீங்கள் எம்என்சி மூவ் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியும் எம்என்சி எப்படி இருக்குது அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஏன்னா நீங்கள் இங்கே 2 வருஷம் நீங்கள் கற்றுக்கிற விஷயத்தை அங்கே எங்கேயுமே இப்போ யூட்டிலைஸ் பண்ண போதில்லை. அங்கே நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணது 100% எஃபெக்ட் போடுறீங்களா, அங்கே ஒரு 40% 50% தான் நீங்கள் எஃபெக்ட் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் சம் பீப்புள்ஸ் ரொம்பவே வந்து எஃபெக்ட் போடுவாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுக்கு அமைகிற டீமை பொறுத்து இருக்கு. ஓகேவா? ஏன்னா நான் வந்து ஒரு 3 to 4 ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு எதுலையுமே அங்கே ஒர்க் பண்ணுறது ப்ரெஷரைஸ்டாக இல்லை. அண்ட் 60 to 70% ஆஃப் பீப்புளுக்கு அங்கே அப்படி தான் இருக்கும். பேலன்ஸ் 30% ஆஃப் பீப்புள் 24 hours ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப வந்து ப்ரெஷரைஸ்டாக இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுக்கு அமைகிற டீம் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்து இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. முக்கியமாக ஆன்போர்டிங் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணி உங்களுக்கு அது கரியர் கேப் ஆகி அதுக்கப்புறம் தான் அது தப்புன்னு மிஸ்டேக் பண்ணி அதை ரியலைஸ் பண்ணி நீங்கள் லேட்டாக போறீங்க. ஸோ யாராவது வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. அதே டைம் மற்ற கம்பெனிஸ்க்கும் ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு பெட்டர் ஆஃபர் கிடைச்சிச்சுன்னா அந்த கம்பெனிக்கு போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வாங்க. அதான் எப்பயுமே பெட்டர் ஆப்ஷன். ஓகேவா? ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் நம்புறேன். ஒரு ரியாலிட்டியான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அப்கமிங் வீடியோஸ்ல என்னென்ன பேசணும் அப்படின்றதும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஐடி ஃபீல்டுக்குள்ள போகணும், ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டைரக்டா என்கிட்ட பேசலாம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.